மூட்டு வலி நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் எவ்ளோ பாதிக்குது இல்லையா? காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து சும்மா நடக்கிறது வரைக்கும் எல்லாமே ஒரு பெரிய சவாலா மாறிடுது. இந்த வலிய அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் புரியும். பாருங்க, இந்த வலிங்கிறது வெறும் உடம்புல மட்டும் இல்ல, நம்ம மனசையும் நம்ம சுதந்திரத்தையும் கூட அது பாதிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு வலிய மறக்கடிக்கிற வழிகளை விட்டுட்டு இந்த பிரச்சனையோட ஆணி வேறைய சரி செய்யறதுக்கான நேரம் இது. சரி, நாம முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். வலி வந்ததும் டக்குன்னு ஒரு மாத்திரையை போடுறது ரொம்ப சுலபமா தெரியலாம். ஆனா அது என்ன பண்ணுது? வலியோட அறிகுறிய கொஞ்ச நேரத்துக்கு மறைக்குது, அவ்வளவுதான். மூல காரணத்தை அது சரி பண்றதே இல்ல. இத ஒரு பெயின் கில்லர் ட்ராப்னு சொல்லலாம். ஆனா இயற்கை வழிகள் உடம்புக்கு உள்ள இருக்கிற வீக்கத்தை சரி செஞ்சு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்குது. அதனாலதான் நாம இப்ப பார்க்க போறது ஒரு முழுமையான ஒரு திட்டம். வலிய வெளியே இருந்தும் சரி செய்யணும், அதே சமயம் உள்ள இருந்தும் குணப்படுத்தணும். இந்த இரண்டு முனை அணுகுமுறை தான் உண்மையான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமாங்க, நம்ம கிச்சன்ல இருக்கிற பொருட்களை வச்சே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து சூப்பரா வேலை செய்யற ரெண்டு சிம்பிளான வீட்டு வைத்திய முறைகளை பத்தி தான் இப்போ நம்ம விளக்கமா பார்க்க போறோம். நம்மளோட முதல் வைத்தியம் வெளியே இருந்து நிவாரணம் கொடுக்கிற இந்த எண்ணெய். எங்க வலி வீக்கம் பிடிப்பு இருக்கோ அங்க நேரடியா வேலை செஞ்சு உடனடி ஆறாம் கொடுக்கும். இந்த பவர்ஃபுல்லான எண்ணெய் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கிச்சன்ல ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடியதுதான். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இதோ இதை எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாத்தையும் மிதமான தீயில, அதாவது சிம்மல வச்சுதான் செய்யணும். அப்போதான் பொருட்களோட முழு சத்தும் எண்ணெயில இறங்கும். ஒரு 7-8 நிமிஷம் கழிச்சு இத ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கலாம். இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டிப். இந்த எண்ணெயை நீங்க ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண போறீங்கன்னா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல 1-2 மாசத்துல தீர்ந்துடும்னா வடிகட்டாம அப்படியே வச்சுக்கிட்டா அதோட பவர் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். சரி, இந்த எண்ணெயை தடவுனா மட்டும் எப்படி வலி குறையுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப சிம்பிளான அறிவியல இப்போ நாம புரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்பெஷல் வேலை இருக்கு. நல்லெண்ணெய் மருந்து தோலுக்குள்ள ஆழமா கொண்டு போறதுக்கு உதவுது. மஞ்சள் சுக்கு ரெண்டும் சேர்ந்து வீக்கத்தை குறைக்குது. கற்பூரம் அந்த இடத்தையே கூல் பண்ணி வலிய மரத்து போக வைக்குது. இது கூட பூண்டும் கிராம்பும் சேரும்போது அது திசுக்களை சரி பண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் டீமா வேலை செய்யுது. ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். வெளியே இருந்து என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ மூட்டு வலியோட மூல காரணமான உடம்புக்கு உள்ள இருக்கிற வீக்கத்தை சரி பண்றதுக்கான இரண்டாவது வைத்தியம். இந்த சூப்பரான குணப்படுத்தும் பானத்தை செய்ய தேவையான பொருட்களும் ரொம்ப சிம்பிள் தான். பால்ல இருந்து நெய் வரைக்கும் நம்ம வீட்ல தினமும் பயன்படுத்துற விஷயங்கள் தான். இத செய்யறது ரொம்ப ஈஸி. பாலை சூடு பண்ணி எல்லா பொடியும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சு கடைசியா நெய்யும் இனிப்புக்கு தேன் இல்லனா வெல்லமும் சேர்க்கணும். மிக முக்கியமா இத ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பா குடிக்கணும். ஏன் ராத்திரி குடிக்கணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அங்கதான் அசல் விஷயமே இருக்கு. நாம தூங்கும்போதுதான் நம்ம உடல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ரிப்பேர் மோடுக்கு போகும். இந்த பானம் அந்த ஹீலிங் ப்ராசஸ பல மடங்கு வேகப்படுத்தும். காலையில எழும்போது நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும். ஆக இப்போ நம்மகிட்ட ஒரு முழுமையான 2 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் இருக்கு. இந்த 2 வைத்தியமும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு சுருக்கமா பார்க்கலாம். இந்த முழு திட்டத்தையும் சிம்பிளா சொல்லணும்னா, என்ன வலி வரும்போது வெளியே இருந்து உடனடி நிவாரணம் கொடுக்கும். இந்த பானம் தினமும் ராத்திரி உடம்புக்கு உள்ள இருந்து குணப்படுத்தும். இந்த ரெண்டும் ஒரு டீம் மாதிரி சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் உங்களுக்கு முழுமையான நீடித்த ஒரு நிவாரணம் கிடைக்கும். கடைசியா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வலிய மறைக்கிறது தற்காலிகமானதுதான். அதோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்றதுதான் உண்மையான ஆரோக்கியம். இந்த இயற்கை வழிகள் அந்த பயணத்துல உங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய உதவியா இருக்கும். நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க.